NEET 2026 எக்ஸாமுக்கு you have just 9 months. August, September, October, November, December, Jan, Feb, March and April. ஸோ இந்த 9 months தான் இருக்குது. அப்போது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த 9 monthஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ பிஃபோர் தேட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டோனி வெல்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem Learning. நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். லெட்ஸ் டிவைட் அவர் 9 months into 3 phases. Phase 1, Phase 2, Phase 3. அப்புறமா நமக்கு நீட் எக்ஸாம் நடக்கும். Phase 1 பார்த்துக்கோங்க, ஃபவுண்டேஷனை நீங்கள் கவர் பண்ணணும், ரைட்? ஸோ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தை நான் Phase 1ல் போடுறேன். உங்கள் கோல் Phase 1க்கு என்னவாக இருக்கணும்னா 100% சிலபஸை, என்சிஆர்டி பேஸ் சிலபஸை நீங்கள் முடிக்கணும், கிளாரிட்டியாகவும் முடிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு Phase 1க்கான கோலு. அப்போது ஒரு வாரத்துக்கு +1 +2 ரெண்டுத்துலேருந்துமே நீங்கள் சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட்டாக 12th படிக்கிறீங்கன்னா நீங்கள் +1 சிலபஸில் இருக்கிற ஒரு சில சாப்டரை ரிவைஸ் பண்ணணும், அதே சமயம் புதுசாக +2 சாப்டரை படிக்கணும். இல்லை ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா +1 +2 ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு படிக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 +1 சாப்டரு, 2 +2 சாப்டரு நீங்கள் பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க, ரைட்? ஸோ ரொட்டீன் என்னவாக இருக்கணும்னா தினமும் 2 மணி நேரம் பயோ, 2 மணி நேரம் ஃபிசிக்ஸு, ப்ளஸ் நியூமெரிக்கல்ஸும் சால்வ் பண்ணணும், படிக்கிறது இல்லாமல் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஆர்கானிக்கு அப்புறம் ஃபிசிக்கலுக்கு, ப்ளஸ்ஸு இன்ஆர்கானிக்கு. புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு பிளானாக இருக்கணும். இது மினிமம் இந்த கமிட்மெண்ட் கேட்குறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு டார்கெட்டு. அக்டோபர், நவம்பர் வரும்போது, ஆகஸ்ட், செப்டம்பர் எப்படி பண்ணுறீங்களா, அக்டோபர், நவம்பர் வரும்போது 80% ஆஃப் த சிலபஸை நவம்பர் எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ டேஸ் இருக்குது, எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டேஸ்க்குள்ளார சாப்டரை முடிக்கணும். ஓகே, இத்தனை டேஸு டிவைடட் பை இத்தனை சாப்டர்னு போடுங்க, ஒரு வேல்யூ வரும். இப்போ ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு எத்தனை சாப்டர் முடிக்கணுன்ற கணக்கு வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஸோ சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச பிறகும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க, ரைட்? 2 எழுதுனா பெட்டரு. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைமர் வச்சு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாமில் கரெக்டான டைமுக்கு சால்வ் பண்ண முடியும். டிசம்பர் சமயத்தில் அந்த லாஸ்ட் 20% ஆஃப் சிலபஸை முடிக்கிற மாதிரி பாருங்கள். வீக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்ஸில் இருக்க ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கிற ஒரு சில விஷயம் எக்ஸப்ஷன்லாம் மெமரைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வீக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போயும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போதுமானது, ப்ளஸ் அனலைசிஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க, அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிவிஷன் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு சாப்டரில் 2 இருக்கும், ஒன்று கான்செப்ட், இன்னும் மெமரைஸ் பண்ணுற மாதிரியான ஃபேக்ட். கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரிவிஷன் ஷீட்லாம் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஃபேக்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான பிளான். லெட்ஸ் கோ டு த Phase 2. ஸோ இது ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்டிங்கான ஃபேஸு, ஜான், ஃபெப் அண்ட் மார்ச். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் கோல் என்னவாக இருக்கணும், அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்ணணும். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரியான விடை கொடுக்கறது இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். 180 நிமிஷத்தில் 180 கொஷினை சரியாக ஆன்சர் பண்ணணும். அப்போது கொஷின் டீகோடிங் எபிலிட்டியும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒரு கொஷினை புரிஞ்சுக்கிற எபிலிட்டி, சீக்கிரமாக சால்வ் பண்ணுற எபிலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். தேட் இஸ் த கோல். ஸோ ஜான்வரி என்ன பண்ணுறீங்க, ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் ரவுண்ட் 1 ஆரம்பிங்க. தினமும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட்டு எவ்ரி 3 days, 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு சப்ஜெக்டுக்கான ஃபுல் லென்த் டெஸ்ட்டு எழுதுங்க. ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு, பயாலஜி ஃபுல் டெஸ்ட்டு, அது மாதிரி, ரைட்? ஸோ அப்படி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லிக்கு 1 to 2, அதாவது 1லேருந்து 2 ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ 90 minute செஷனை நீங்கள் எரர் அனாலிசிஸ்க்கு வைக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிட்டு ஒரு 90 minutes எடுத்து அந்த டெஸ்ட்டில் பண்ண தப்பெல்லாம் நோட் பண்ணி இனிமேல் இந்த தப்பை பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வைங்க. அதான் எரர் லாகுன்னு சொல்லுவோம், குயிக் ரிவிஷன் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு இடத்துல எழுதி வைக்கும்போது அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி இது டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ அடுத்து February ரிவிஷனுக்கான ரவுண்டு 2. ஸோ
ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ட்ரிக்கி என்சிஆர்டி லைன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸு ஃபார்முலா ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி மார்க்கிங்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் ஃபெப்ரவரி வந்தோடனே ஒரு வாரத்துக்கு 2 ஃபுல் டெஸ்ட் கன்ஃபார்மாக எழுதி ஆகணும். இப்போ வரைக்கும் நீங்கள் 1 இல்லை 2 எழுதுங்கன்னு சொன்னேன். ஃபெப்ரவரியில் கன்ஃபார்மாக ஒரு வாரத்துக்கு 2 எழுதிட்டு எரர் அனலைசிஸ் பண்ணோம். மார்ச் மாதம் 3rd ரிவிஷனை. ஸோ நீட் ஸ்பெசிஃபிக்கான ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கை ஃபஸ்ட் ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு மற்ற டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணலாம். அப்போது சப்ஜெக்ட் வைஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் டிஃபிகல்ட்டி வைஸ் கொஞ்சம் ஹைலி டிஃபிகல்ட்டான கொஷின் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் டிஃபிகல்ட்டி, அப்புறமா லோ டிஃபிகல்ட்டி அப்படின்னு நீங்கள் போகலாம். டைமர் பேஸ்ட் எம்சிக்யூ சால்விங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 35 மினிட்ஸ் டைமர் வச்சு அதிகபட்சம் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ மார்ச்சுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபேஸ் 2 முடியும். ஃபேஸ் 3 பாருங்கள், ஃபைனல் ரிவிஷன் அண்ட் பீக் பர்ஃபார்மன்ஸ். ஏப்ரல் மேல ரொம்ப டைம் வராது, ஏப்ரல் தான். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகணும், காம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக மாறணும். ஸோ அப்போது ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் டெய்லியும் நீங்கள் எழுதி ஆகணும் 3 மணி நேரத்துக்கு. அப்புறம் 1 மணி நேரம் எரர் அனலைசிஸ் பண்ணுங்கள். ரைட்? 90 மினிட்ஸ் முன்னாடி பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டாக சொல்லியிருப்பேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப டைம் இருக்காது. ஸோ 90 மினிட்ஸ்லாம் எரர் அனலைசிஸ் பண்ண முடியாது. ஒரு 1 மணி நேரம் எரர் அனலைசிஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த எரரை ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஹை ஈல்டு பயாலஜி டயக்ராம்ஸ், அதாவது பயாலஜியில் இருக்கிற முக்கியமான டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் இருக்க ட்ரிக்கி நியூமெரிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்சிஆர்டி லைன் டு லைன் ரிவைஸ் பண்ணலாம். லைன் பை லைன் சொல்கிறேன், சரியா? ஸோ பயாலஜிலையும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் அந்த என்சிஆர்டி லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க. மே மாதம் ரொம்ப டைமே கிடையாது, புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். ரைட்? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரைட்டா? எக்ஸாம் முந்தின நாள் எதுவும் பண்ணாதீங்க, ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டர் எங்கே போகிறீங்களோ அதுக்கு அந்த ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணுங்கள். ஸ்லீப் ரொம்ப முக்கியம். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் 3 ஃபேஸ், ரைட்? இந்த 3 ஃபேஸில் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ சூரியனை போல் பிரகாசிக்கணும் அப்படின்னா சூரியனை போல் எரியணும். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன், யூ காட் டு பர்ன் லைக் அ சன். சரியா? கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரைட்? அண்ட் தீஸ் ஆர் அவர் நீட் டாப்பர்ஸு, 2025 டாப்பர்ஸு Xylemலேருந்து. 615 அப்படிங்கிறது டாப் ஸ்கோர் ராணா அப்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 40 செகண்ட்ஸில் ஐம் கோனா கிவ் யூ அனௌன்ஸ்மெண்ட். சரியா? சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். உங்கள் நீட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் ஃபியூ கோர்சஸ். அதை பற்றின சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. 11 மணிக்கு காலையில் ஆன்லைனில் வி ஆர் கண்டக்டிங் எ குவிஸ். 8th +2 பசங்க வரைக்கும் எல்லாரும் இந்த குவிஸை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போது இந்த குவிஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் இந்த குவிஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நிறைய மார்க் வாங்குற பசங்களுக்கு 5 lakhs ஒர்த்தான ரிவார்ட்ஸு காத்துட்ருக்குது. ரைட்? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஸோ சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். கோர்சஸ் பற்றினது. +2 படிக்கிற பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் தளபதி பேட்ச். இதில் நாங்கள் +2 சிலபஸை லைவாக வந்து டீச் பண்ணுவோம். அது இல்லாமல் +1 சிலபஸ்க்கு சைடில் ரிவிஷன் கொடுப்போம். அப்புறம் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆப்பில் இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்கும். கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் ஆப்பில் இருக்குது. ஏஐ ஃபீச்சர் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த இந்த கோர்ஸில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீயாக வந்துடும். இப்போ கோர்ஸோட ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ரெகுலர் ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் வெட்ரி பேட்ச். இதில் +1 +2 2 சிலபஸையும், அதாவது 2 போர்ஷன்ஸையும் நாங்களே லைவாக வந்து டீச் பண்ணுவோம். இது இல்லாமல் நான் சொன்ன எல்லா ஆப்போட ஃபீச்சர்ஸும், தளபதிக்கு சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் வெற்றிக்கும் உண்டு. ஸோ இதுலேயுமே நீங்கள் நீட் எழுத போகிறதுனால கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இதோட ப்ரைஸ் 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. கோர்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ சில பேர் ஆஃப்லைனில் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் we are having few offline courses. For the current +1 பசங்களுக்காக we have launched evening batch 5:30 to 8:30 தான் இந்த பேட்ச் கிளாஸஸ் டைமு. ஸோ ஜேஇ அண்ட் நீட் ரெண்டுத்துக்கும் இருக்குது. பேட்சோட பேர் தலப்ரோ. ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் ஒரு 3 hours நீங்கள் நம்ம சென்டருக்கு வர முடியும்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. அதே மாதிரி +2 பசங்களுக்கான ஈவினிங் நீட் அண்ட் ஜேஇ ஆஃப்லைன் பேட்சுக்கு பேர் தான் தளபதி ப்ரோ. இந்த 2 பேட்ச்லையுமே பிளான் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் சண்டே ஆனோடனே அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட்டும், ஒரு வாரத்துக்கு 2 ஸ்டடி ஹாலிடேயும் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஸோ நீட்னா இந்த பிளானு, ஜேஇனா இந்த பிளானு. சரியா? ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சென்டருக்கு வந்து
ஃப்ரீயாக டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச உடனே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ரிப்பீட்டர் பசங்களுக்கான ஆஃப்லைன் நீட் கோர்ஸ் பேர் மாரா பேட்ச் ஜேஇக்கும் இருக்குது. ஸோ நம்மளுடைய 3 சென்டரை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். மெயினாக ரிப்பீட்டர் பேட்சில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாடல் இஸ் ஹைப்ரிட் மாடல். ஸோ உங்களுக்கு ஒரு நாள் செல்ஃப் ஸ்டடி, ஒரு நாள் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு இருக்கும். அந்த செல்ஃப் ஸ்டடி சமயம் நாங்கள் ஆப்பில் இருக்கிற ரெக்கார்டு வீடியோவை படிங்க அப்படின்னு கொடுத்துருவோம். இன்றைக்கி இந்த வீடியோவை படிங்கன்னு சொல்லுவோம். அதை படித்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் சென்டருக்கு வருவீங்க. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அதே கண்டென்ட்டை ஆஃப்லைன் ஃபேக்கல்டிஸ் திருப்பி டீச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு கரிக்குலம் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கான ப்ரீ பிளானை கொடுத்துருவோம். அதாவது என்னென்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு மாதமும் எத்தனை சாப்டர் முடிப்போம், எப்போ சிலபஸ் முடியும், எப்போ கிராஷ் கோர்ஸ், எப்போ டெஸ்ட் சீரிஸ்ன்ற வரைக்கும் தெளிவான பிளானை உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? மெட்டீரியல்ஸ் இந்த கோர்ஸில் பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 3 சென்டருக்கும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஆஃப்லைன் டெமோ கிளாஸை பாருங்கள், மெட்டீரியல்ஸ் எடுத்து பாருங்கள், ஃபேக்கல்டிஸ்ட்டை பேசுங்க, அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு 8129000700ன்ற நம்பரை கால் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி அதை ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அப்போ தான் செஷன்ஸோட நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இன்னும் அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் சேனலில் நான் போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் until then, bye bye, டாடா, டேக் கேர், கீப் லேர்னிங், கீப் growing. See you.